குட்டீஸ ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கப்புறமா வீடெல்லாம் கிளீன் பண்ற வேலைய தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா, அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். அவங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த கண்டெய்னர்ஸ் பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு, அத கையோட கிளீன் பண்ணி வெயில்ல காய வைக்கலான்னு வந்தா, செம்ம காத்து அடிச்சிட்டு இருந்துச்சு. காத்துல எல்லாம் உருண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றது? மறுபடியும் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஃபேன போட்டுவிட்டு காய வச்சேன். அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படிதான் நான் நெனச்சேன். ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பிங்க ஈவினிங் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பச்சை பயிறு வச்சு பச்சை பயிறு கஞ்சி தான் ரெடி பண்ணேன். இது கஞ்சி மாரி ரெடி பண்ணாம கொஞ்சம் அள்ளி சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. நான் நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு. தம்பிங்களுக்கு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு, தம்பிங்க விளையாடணும்னு சொன்னாங்க. அதனால இப்பலாம் கீழ அழைச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட விடுறது. விளையாட விட்டா தான் கொஞ்சம் சீக்கிரமா தூங்குறாங்க. 9:00 தூங்குனா தான் காலையில 7:00லாம் எழுந்திரிக்க முடியும். அதனால அழைச்சிட்டு போய் விடுறதுனால இப்ப அங்க ஃப்ரெண்ட்ஸுங்க செட் ஆயிட்டாங்க. குட்டீஸுங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.